தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக அனுதினமும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கீதம் 119:37 மிக அழகாக சொல்லுகிறது, வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும், உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். ஆமென். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? ஆண்டவர், என் மனக்கண்களை திறந்தார். உலகத்தின் பாதை, உலகத்தின் வழிகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அனுபவத்தில் சொல்லுகிறேன், எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் நிரந்தரம் விண்ணகம் நமக்கு தாய்நாடு. நிரந்தரம் விண்ணகம் நமக்கு தாய்நாடு. வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் என்று சொல்லி, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, இந்த காலை பொழுதினில் இது வந்திருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ராஜா, எங்கள் மனக்கண்களை இன்று நீர் திறக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வாறு இந்த சமாரிய பெண் அவருடைய மனக்கண்களை நீர் திறந்தீரோ, அதுபோல இன்று எங்களையும் நீ திறக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 4:23 வாசிக்க கேட்போமா? ஆமென். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆமென். ஆமென். லூக்கா நற்செய்தி 4:23 மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம். ஆமென். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆமென். நாசரேத்தூர் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள 2 காரணங்களுக்காக 22 லூக்கா 4:22 சொல்லுகிறது, அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினார்கள். 24 சொல்லுகிறது பாருங்க, ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சொந்த வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, ஊரில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு ஊராய் சொல்லி சொல்லி நடந்தார். அதனால தான் அவனை சொல்கிறாங்க, மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்று பழமொழி சொல்லி, மருத்துவர் எல்லாம் சொல்லலாம், பயப்படாத, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அதே மருத்துவர் கொண்டு வந்துட்டா அவரை குணமாக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்?
பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. மருத்துவர் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. அஞ்சாதே அஞ்சாதே சொல்லலாம். ஆண்டவரும் சொல்கிறார் அஞ்சாதே அஞ்சாதே. ஆனால் நீ பயந்துட்டினா உன்னோட நம்பிக்கை போயிடும். இந்த உலகத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்ல நீ பயப்படாது. பயந்துட்டினா இந்த உலகத்தில் உனக்கு ஆண்டவரை குறித்த நம்பிக்கை போயிடும், விசுவாசம் போயிடும், ஜபம் போயிடும், எல்லாமே போயிடும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயப்படாது. அதனால தான் ஆண்டவர் 365 இடங்களில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய அஞ்சாதே அஞ்சாதே அஞ்சாதே, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் அவர் சொல்கிறாரு. ஆனால் நீ பயப்படுற, அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு பயப்படுற, அவருடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்க பயப்படுற, இறை வார்த்தையை எடுத்து வாசிக்க பயப்படுற, ஜெபிக்க பயப்படுற. காரணம் உன் நம்பிக்கை வீண் போச்சு, உன் நம்பிக்கை போகுது. அதனால தான் ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும். ஓசையா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓசையா 14:9. ஞானம் நிறைந்தவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ. ஒருவர் வாசிக்க ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க, ஒருவர் வாசிக்க மற்றொருவர் ரிப்பீட் பண்ணுங்க. ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ, அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ, பகுத்தறிவு உள்ளவன் எவனோ, அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும், அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆமென். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். அதனால தான் இன்னைக்கு கண்களை திறந்தரணும். இயேசு ஊழியத்திற்கு வரும் பொழுது 30 வயது வாலிபன் ஒரு பெண்ணிடம் தனிமையாக உரையாடுகிறார். இயேசு தன் பணியை தொடங்கிய பொழுது அவருக்கு ஏறக்குறை வயது 30. யூதாவை விட்டு கலிலேயாவுக்கு செல்கிறார். சமாரியா வழியாக செல்ல வேண்டும். சிக்கார் என்னும் ஊர் அது. யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அங்கே இருக்கிறது. யாக்கோபுடைய கிணறும் அங்கே இருந்தது. பயணத்தால் அவர் களைப்புற்றார். கிணறு ஓரமாய் அமர்கிறார். தனிமையில் ஒரு வாலிபன். நற்பகல், ஏறக்குறைய சீடர்கள் எல்லாரும் உணவு வாங்க சென்றிருந்தார். அங்கே சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள அங்கே வருகிறார். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா குடிக்க எனக்கு தண்ணீர் கொடு. அந்த அம்மா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த அம்மா 12 மணிக்கு யாருமே இல்லாத நேரத்தில் வந்து தனிமையில் கிணற்று அருகே வருகிறார்கள். மதிய வேலை. இப்போ சமாரிய பெண்ணு சொல்கிறாரு, நீர் யூதர், நானும் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாரிய பெண் என்ன சொல்கிறாங்க? முதலாவதாக, ஆமென். இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதை, குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். வாழ்வு தரும் தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ,
வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். தண்ணி கேட்குறாங்க. யூதர்கள் சமாரியோடு பழகுவதில்லை. ஆனால் புத்திசாலித்தனமாக அப்பெண்ணிடம் இயேசு தொடர்ந்து பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் யூதர், நானும் சமாரிய பெண், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? அவர் நைஸாக பேசுகிறார். அப்படியே அன்பாக மெருகூட்டமாறு பேசுகிறார். இப்போ யோவான் 4:11 அந்த சமாரிய பெண்ணுடைய பதில் என்ன? ஆமென். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? ஆமென், ஆமென். இப்போ அந்த அம்மா கேள்வி. இப்போ 2 பேருடைய உரையாடல் பாருங்கள். ஒரு சிறு வாலிப இயேசு 30 வயசு, அந்த அம்மா. இப்போ 13ஆம் வசனத்தில் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், ஆலோசனை கூறுகிறார். என்ன? இந்த தண்ணீர் ஒவ்வொருவருக்கும், நீர் குடிக்கும் தண்ணீர் ஒவ்வொருவருக்கும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக அது மாறும், நிலை வாழ்வை அளிக்கும் என்று சொல்லும் பொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றன. அல்லேலூயா. இந்த தண்ணீரை ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்குற தண்ணீர் இயேசுடைய ஆலோசனை. அப்போ இயேசுடைய நம்ம பேசுகிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், அவர் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறார், நம்மக்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரத நம்ம விடுறதே இல்லை. நம்ம சொல்கிறதே சொல்லிட்டு இருக்கோம். விண்ணப்பங்கள் சரமாரியாக அவர் பேச அனுமதிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சமாரிய பெண் என்ன பேசுறாங்க? யோவான் 4:15 அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது. ஆமென். எனக்கு கொடும். 3 காரியம் சொல்றாங்க. எனக்கு கொடும் என்று கேட்கிறார். தாகமும் எடுக்காது. 2வது, தண்ணீர் மொழ இங்கு வர வேலையும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கின்ற ஜீவ தண்ணீரை பருக வேண்டும் என்றால், இறை வார்த்தையை சுவைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எத்தனை இறை என்று சுவைத்த பார்க்க வேண்டும் என்றால், நாம் நம் உள்ளத்தை தூய்மையாக வைத்து தூய்மைப்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உடைய மறுபடியும் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் முல்லைக்கு வர வேண்டிய வேலையே இல்லைப்பா, எனக்கு குடிச்சிட்டா போதும். 16ஆம் வசனம் சொல்கிறாரு, இயேசு அவர், நீ போய் உன் கணவரை இங்கே கூட்டி கொண்டு பார். அவருடைய நிலை என்ன? 14ஆம் வசனத்தில் அந்த பெண் என்ன சொல்கிறா? அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். ஆமென். எனக்கு கணவர் இல்லையே. அவருடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது. எனக்கு கணவர் இல்லையே. இயேசு விட்டாரா? விட்ட பாடில்லை. என்ன செய்தார்? அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து சொல்றார், விவரிக்கிறார் தீர்க்க தரிசனமாக. எனக்கு கணவர் இல்லை என்று நீ சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்களே என்றாலும் இப்போது உன்னுடன் இருப்பவர் உன் கணவர் இல்லை என்று கூறியது உண்மையே. அப்போ இயேசு அவளை எல்லாம் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்படியே சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த பெண் அவளுடைய பாவகரமான சிந்தனைகள், பொய் சொல்லும் நாவு, இயேசுவின் தீர்க்கதரிசனமான அவளுடைய வாழ்க்கை வரலாற்றை வெளிப்படையாக சொன்னதை கேட்ட அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இயேசுவை உலகத்தரமான கண்களால் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அந்தரங்கமாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அந்த பெண்ணு யோவான் 4:19-20 என்ன சொல்றா பாருங்க. அப்பெண் என்ன சொல்றா பாருங்க, வாசிங்க. 19-20. அப்பெண் அவரிடம், ஐயா,
நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டார். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். தோமா சீடன் தோமையார், என் ஆண்டவருடைய காயங்களை நான் காண வேண்டும், அவருடைய அந்த புண்ணை நான் தொட்டு பார்க்கணும், விரல் இட்டு பார்க்கணும், அப்போதான் நான் நம்புவேன் என்று சொல்லி ஒரு ஆழ்ந்த விசுவாசம் அவருக்குள்ள. எப்படியாவது நான் இயேசுவை பார்த்துடணும், அதுதான் அவருடைய உண்மையான விசுவாசம். நீங்களாம் சொல்கிறீங்க வந்துட்டாங்க போயிட்டாங்க, ஆனால் நான் இயேசுவை பார்க்கணுமே, அதுக்கு என்ன வழி, நான் இப்படி பேசினா தான் அவரை பார்க்க முடியும் என்று சொல்லி தோமையார் அங்கே வாதாடுகிறார். நம்ம நினைக்கிறோம் அவருடைய அவநம்பிக்கை என்று நினைக்கிறோம். அவருடைய அவநம்பிக்கை என்று மாத்திரம் நம்ம சொல்லி கூடாது, மாறாக அவர் எவ்வளவு இயேசு மீது பற்றுறுதி கொண்டிருந்தார், அவரை நான் எப்படியாவது நானும் பார்க்கணுமே என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவரை எப்படியாவது பார்த்துடணும், அவர் முகத்தை நான் எப்படியாவது பார்த்துடணும். அநேக நேரங்களில் நாமும் அப்படித்தான். ஆண்டவரே உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. தோமா அழகா சொல்றார், நான் அவரை பார்க்க வேண்டும், பார்த்தால் ஒழிய விரல்களை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். காய தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன், நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானது, என் ஆண்டவரே என் இயேசுவே நீரே என் கடவுள் என்று சொல்லி. ஆமன் பாதர்களே. அம்மா இயேசு அழகா சொல்கிறார். யோவான் 4:21-25 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அம்மா என்னை நம்பும் காலம் வருகிறது, யாரை வழிபடுகிறோம் என்று தெரியாமல் வழிபடுகிறீர்கள், தெரிந்து வழிபட வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்கிறேன், யூதரிடம் இருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது என்று சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, அப்போ அவளுடைய அந்த சமாரிய பெண்ணுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்ன நிகழ்ந்தது? ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டார். கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார், அவர் வரும்பொழுது அனைத்தையும் அறிவிப்பார் என்று கண்டு கொண்டார். கிறிஸ்துவே மெசியா, உம்மோடு பேசும் நானே அவர் என்று முழுமையாக கண்டு கொண்டார். இப்போ அடுத்து அந்த பெண் செய்தது என்ன? அந்த பெண் செய்தது என்ன? கேட்டார், கண்டார், கேட்டார், தொட்டுணர்ந்தார். இப்போ என்ன செய்கிறாங்க? அந்தம்மா பறைசாற்ற போகிறாங்க, நற்செய்தி ஊழியத்திற்கு போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோவான் 4:28 வாசிப்போம். யோவான் 4:28. ஆமென். அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். ஆமென். ஆமென்.
இயேசுவே மெசியா, உம்மோடு பேசும் நானே அவர் என்ற வார்த்தையை கேட்டு மறு கேள்வி ஏன் எதற்கு என்று கேட்காமல் விசுவசித்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் என்ற மனக்கண் திறந்ததினால். அல்லேலூயா. அவ முதல்ல பயந்து வரா. நட்பகல் வேலை யாரும் யாரும் பார்த்துடக்கூடாது, நான் வர்றேன், தண்ணி எடுக்கிறேன், நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு போகிறான். ஆனால் இயேசு அவளுக்காக காத்திருந்தார். அந்த பயம் இருந்துச்சா விசுவாசம் போயிடும். இப்போ இயேசுவோட உரையாடும் பொழுது அவளுக்கு இருந்த அந்த பயம் நீங்கிற்று. ஆமென். இயேசுவோடு பேசும் பொழுது அவளுக்குள்ள இருந்த பயம் நீங்கிற்று, விசுவாசம் பெருகிற்று. அல்லேலூயா. அப்ப இயேசுவோட பேசணும். நம்ம இயேசுவோட பேசுறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். நீர் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். அந்த அம்மா எப்படி சொல்றாங்க? நற்செய்தி என்ன? நான் செய்த எல்லாவற்றையும் என்னோட சொன்ன மனிதர் என்று சான்று பகர்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, வந்து பாருங்கள், அவர் மெசியாக இருப்பாரோ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவரை இணைத்து அநேக காரியங்களை சொல்லி வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியும் ஒரு மறுமாற்றத்தையும் ஆண்டவர் சீர்தூக்கி அதை சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். பழைய நிலைமைகளை எல்லாம் மாற்றி ஒரு புதிய நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வர அனைத்து காரியங்களையும் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது பசாசானவன் என்ன செய்வான்? அங்கே இடைச்சொருகளாக வந்து அசிங்கப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான், களங்கப்படுத்துவான். ஏமாந்து போக வேண்டாம். அப்போ நம்ம என்ன செய்கிறாங்க? வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ, வந்து பாருங்கள். அப்போ அந்த சந்திப்பு, ஏன் அந்த சந்திப்பு ஆண்டவர் கொடுக்கிறார்? அதை உணர வேண்டும். அவருடைய மனக்கண்களை திறப்பதற்காக ஆண்டவர் அங்கே காத்திருந்தார். அந்த சந்திப்பு, இயேசுவை சந்திக்க அவள் வந்து கொண்டிருக்கிறாள் தண்ணீர் மொள்ள. ஆனால் இயேசுவை சந்தித்தவுடன் அந்த பெண் தன் குடத்தை விட்டு அல்லேலூயா, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க அந்த குடம் தண்ணீர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு நற்செய்தியாளராக, பணியாளராக, இயேசுவின் சாட்சியாக மாறுகிறார். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், அவள் மெசியாவாக இருப்பாரோ. அந்த மெசேஜை கொடுக்கிறாரு. ஏன்? அவர்களுக்குள் சொல்லி அங்கே ஒரு கேள்வி வருது. அவர்தான் மெசியா என்று சொல்லி இருந்தால் ஒரு கேள்வி வந்திருக்கும். அவர் மெசியாவாக இருப்பாரோ, இறைவாக்கினராக இருப்பாரோ? அப்போ அந்த அம்மா அவர் மேல் வைத்த அந்த அன்பு பற்று ஒரு தனிப்பட்ட விதமாக இருந்தது. அல்லேலூயா. அந்த மதிப்பு மரியாதை, இயேசு மீது வைத்த அன்பு பற்றுதல் உண்மையான ஒரு பாசமாக இருந்தது. அவர் யார் என்று நமக்கு தெரியாதா? நம்ம எப்படி நினைச்சிருப்போம்? இவள் யார் என்று நமக்கு தெரியாதா? இவள் வாழ்க்கை முறையை பற்றி நமக்கு தெரியாதா? இவளுடைய நிலைமை எப்படி என்று நமக்கு தெரியாதா? இவன் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று சொல்லி அவளை நிராகரித்திருப்பார்கள். இது இன்று நம்முடைய மத்தியில் அநேகருக்குள்ள வரும் கேள்வி இதுதான். அதனால தான் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது. வாசித்தோம். சொந்த வீட்டில் மதிப்பு இருக்காது. மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, இவன் இப்படித்தான், இவள் இப்படித்தான், இவன் எப்படி நற்செய்தி சொல்றான் என்று பரிகாசம் பரிசேயர்களின் கூட்டம் நம்பத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால தான் அவர் சொல்றார், எனவே தான் வந்து பாருங்கள் என்றார். அல்லேலூயா. வந்து பாரு, நீ வராமையே வந்து பாரு. விண்ணகமே நமக்கு தாய் வீடு. அல்லேலூயா. அங்க வந்து பாரு. கருப்பத்தாம்பட்டியில தாய் வீட்டுக்கு போறோம். அதுதான்
உலகத்தில் நமக்கு தாய் வீடு. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். உடனே அவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் கண்களும் திறக்கப்பட்டன. இப்போ இயேசுவிடம் வரணும். அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது வந்து பார்த்தா தான் தெரியும். வெளியிலேருந்து கதை பேசுகிறவங்களுக்கு விளக்கம் புரியாது. இல்லையா? வந்து பார்க்கணும். இயேசுவிடம் வந்தார்கள், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. சமாரியர் எப்போ பலர் இருந்தார்கள். பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு இயேசுவுடன் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரை இயேசுவை தங்களோடு தங்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அங்கே 2 நாள் தங்கினார். இன்னும் பலர் அவர் வார்த்தையை கேட்டு நம்பினார்கள். யோவான் 5:41 வாசிக்கலாமா? ஆமென். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் பலர் நம்பினர். அப்போ அவர்கள் அப்பெண்ணிடம் சொல்கிறாங்க, இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதனால தான் மிக அழகாக சொல்லுகிறது ஓசையா 14:9, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். ஆமென். ஞானம் நிறைந்தவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆமென். பகுத்தறிவு இருந்துச்சுன்னா அவன் அறிந்து கொள்ளுவான். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் என்ற சிந்தனையோடு மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமாண்டவரே, தடைகளை உடைத்தீரப்பா, தள்ளாட விடவில்லை ஆண்டவரே. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது. பசாசை எப்படியாவது இந்த ஜப வழிபாட்டை நிறுத்தணும், பிடிக்கணும், எப்படியாவது இதை கொலாப்ஸ் பண்ணணும் என்று சொல்லி அவன் எத்தனை தான் சூழ்ச்சி பண்ணாலும் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். Who is Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வழி நடத்துவார், செம்மையான வழியிலே நடத்துவார், தொடர்ந்து நடத்துவார். இதுவரை கிறிஸ்துவில் இணைந்திருப்போம். விண்ணகமோ நமக்கு தாய்நாடு. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அதனால தான் சொல்கிறாரு இயேசு. யோவான் 10:17 மிக அழகாக சொல்லும். ஆமென். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். ஆமென். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். ஆமென். ஆமென். இயேசுடைய வார்த்தைகள் எப்பொழுது நான் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். அதனால தான் 16 மிக அழகாக சொல்லுகிறது, எக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றையும் நடத்தி நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு
செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும். ஏற்படும். ஆமென். என் ஆடுகளை எனக்கு தெரியும். அதனாலதான் யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் இன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக. ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். ஆமென். பேதுரு மறுதளிச்சிருவாரு. பேதுரு மறுதளிச்சிருவார். 3 முறை மறுதளிச்சிருவாரு. எனக்கு வேண்டாம், இந்த ஆளை பற்றி எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவார். ஆனால் ஆண்டவர் பேதுருவை நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கல. அவர் கேட்ட ஒரே வார்த்தை, என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாயா. செய்கிறாயா. அவர் பழி வாங்கல, கேட்கல. நீ அப்படி செஞ்ச, 3 முறை மறுதளிச்ச, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு எதையுமே அவருடைய பின் வாழ்க்கையை பற்றி கேட்கல. சந்திச்சதும் கேட்குறாரு, என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாய். 3 முறை கேட்கிறார். எதற்காக? என் நாடுகளை பேடிபட. ஆமென். ஆமென். அவர் பேக் பைண்டிங் பண்ணலை. அவனுடைய நீ பண்ண என்னன்னா நீ பண்ணி அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் ஒரே வார்த்தை, என் நாடுகளை பேடிபட. ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே நல்ல ஆயர், இயேசுவே நல்ல ஆயர். அதனால தான் இயேசு சொல்வார், 5ஆம் வசனம் யோவான் 10:5, அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு புரியாது. இயேசு அவரிடம் உபமையாக இதை சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த சமாரிய பெண், நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனேன்னு சொல்லி, ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்தரும், என் ஆடுகளை பேணிவள என்று பேதுருக்கு சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக எங்கள் மனக்கண்களை திறந்தரும் ஆண்டவரே. சங்கீதம் 119:33 சொல்வதைப் போல வாசிக்கலாம். சங்கீதம் 119:33, உம் விதிமுறைகள் காட்டும். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். ஆமென். கற்றுத்தார், கற்றுக் கொடுக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இறுதி வரை கடைபிடிக்கணும். கடைபிடிக்க வேண்டும். ஆமென். அவர் டெய்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. விலகி போயிடாத. பசாசு டைவர்ட் பண்ணுவான், அங்கே கொண்டு போவான், இங்கே கொண்டு போவான், இப்படி வா அப்படி வா, ஆசையை காட்டுவான், அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. ஏமாந்து போயிடாத, ஏமாந்து போயிடாத. விதிமுறைகள் காட்டும் வழியில் போ. அவர் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டார். அப்போ நம்மளுடைய உறுதிமொழி என்ன? இன்னைக்கு எல்லாரும் நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன் என்ற வாக்குறுதியோடு இது கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.